ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்ராகமம் 27வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே பலிபீடத்தை குறித்த அமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகாரம் அதனைத் தொடர்ந்து குத்து விளக்குகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற காரியமானது இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பலிபீடமானது தகன பலிபீடம் என்று சொல்லியும் அழைக்கப்பட்டது. இதே அதிகாரத்தில் 30வது அதிகாரம் 28, 39வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மற்றும் லேவியராகமம் 4வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், 18வது வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். பாவத்தினுடைய பரிகாரமாக மிருகங்களை பலியிடுகிறதற்காக இந்த பலிபீடமானது பயன்படுத்தப்பட்டது. பலியிடப்படும் மிருகத்தினுடைய இரத்தம் பலிபீடத்தினுடைய கொம்புகளின் மேலே தடவப்படும், மீதியானது பீடத்தினுடைய அடியில் ஊற்றப்படும். இதனை 29வது அதிகாரம் 12ஆம் வசனம், லேவியராகமம் 4:7 இவைகளிலே நாம் பார்க்க முடியும். இந்த சடங்கானது பாவத்துக்கு தகுந்த தண்டனை மரணம் என்றும் தேவன் பாவிகளுக்கு பதிலாக களங்கமற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றும் இது காட்டுகிறது. லேவியராகமம் 16வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் புதிய ஏற்பாட்டில் கற்றுக்கொள்ளுகிறோமே, இந்த பாவத்துக்கு தண்டனை மரணம் என்றும் பாவத்துக்கு பதிலாக தேவன் களங்கமற்ற ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிற காரியத்தை இது காட்டுகிறது. கொம்புகள், இது பலிபீடத்தினுடைய 4 முனைகளிலும் இந்த கொம்புகள் அமைக்கப்படும். அதில் செலுத்தப்படும் பலியின் வல்லமையையும் அது தரும் பாதுகாப்பையும் இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 1:50-51 இந்த காரியங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆகவே அதனைத் தொடர்ந்து பிரகாரம் குத்து விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த பலிபீடமானது இது சிலுவை பாதையை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட இந்த பலிபீடமானது 5 முழ நீளம், 5 முழ அகலம், 5 முழ உயரம் கொண்டது. அதனுடைய 4 முனைகளிலும் 4 கொம்புகள் உண்டு. மரத்தால் செய்யப்பட்ட இந்த பலிபீடம் வெண்கல தகட்டினால் இது மூடப்பட்டது. அதனுடைய உள்ளே நடுவில் ஒரு வெண்கல சல்லடை வைக்கப்பட்டிருந்தது. பலிபீடத்தை சுமக்க தண்டுகளும் உண்டு என்று நாம் இதனை படிக்கும் பொழுது பார்க்கிறோம். இந்த பலிபீடமே பிரகாரத்தில் முதலில் எதிர்படுகிற ஒரு பொருளாக, பிரகாரத்துக்குள்ளே செல்லுகிற யாருமே பார்க்கிற முதல் பொருள் என்னன்னு சொன்னால் இந்த பலிபீடம்தான். தேவ சமூகத்திலிருந்து இறங்கிய அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருந்தது என்று லேவியராகமம் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பலிபீடத்தில்தான் பலிகள் செலுத்தப்பட வேண்டும். கோகாத் குலத்து மக்கள் இந்த பலிபீட ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றும்படியான கட்டளையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த பலிபீடமானது கிறிஸ்துவின் நிழல் உருவமாக இருக்கிறது என்பதை எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பலிபீடம் கிறிஸ்துவினுடைய பலியாகுதலை நமக்கு உணர்த்துகிறது. அவரது பலியை நம்ம தரிசித்த பிறகுதான், அந்த கல்வாரி காட்சியை நோக்கி பார்த்த பிறகுதான் நாம் தேவனுடைய சந்நிதிக்கு நாம் செல்ல முடியும், தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். எனவே முதல்ல பலிபீடமானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பலிபீடத்தில் மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு அழைப்பு இருக்கிறது. அவர்கள் பாவங்களுக்கு பரிகாரத்தை அங்கே கண்டடைய முடிகிறது. அதாவது பாவம் செய்கிற மனிதர்கள் மரிப்பதற்கு பதிலாக எப்படி மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட்டதோ அதே போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்களின் அனைத்து பேரினுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய பாடு மரணங்களை அவர் நிறைவேற்றியிருக்கிறபடியினாலே நமக்கான பரிகாரத்தை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவாகிய பலிபீடத்தில் நாம் அதை பார்க்க முடிகிறது. பல்வேறு பனிமூட்டுகளை வைக்கக்கூடிய அளவு பலிபீடத்தினுடைய அந்த கொள்ளளவு பெரியதாக இருந்தது. தேவ கிருபையினுடைய இரட்சணியமும் இத்தனை பெரியது என்பதை நமக்கு காட்டுகிறது. சதுரமான பலிபீடமானது கிறிஸ்துவினுடைய பூரண பலியாகுதலை நமக்கு காட்டுகிறது. 5 என்பது கிருபையின் எண். கிருபையின் மேல் கிருபை பொழிந்து கிறிஸ்துவை இதில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல்
இதனுடைய உயரம் எந்த மனிதனுக்கும் மேலானது அல்ல. அதனை தரிசிக்க சாதாரண அனைத்து மனிதர்களுக்கும் முடியும் என்பதை காட்டும் வண்ணமாக இந்த பலிபீடத்தினுடைய உயரமும் பெரிதாக இல்லை. சமசதுரமாக 5 முழ நீளம், 5 முழ அகலம், 5 முழ உயரம் கொண்ட பலிபீடமாக இது இருந்ததை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவினுடைய பலியாகுதலை சாதாரண மனிதர்களும் அறிய முடியத்தக்கவதற்கு அது எளிமையான ஒரு மரணமாக அது நமக்கு தெரிகிறது. சித்தி மரம் கிறிஸ்துவினுடைய மனிதத்தன்மையை காட்டுகிறது. அதே நேரத்தில் எந்த நியாய தீர்ப்பையும் தாங்குகிற அளவிற்கு வெண்கலமாகவும் அவர் இருந்து மரணத்தை வென்றார் என்கிற காரியத்தை நாம் இந்த பலிபீடத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். பலிபீட கொம்பு வல்லமையை காட்டும். கிறிஸ்து பூரண வல்லமை உடையவராக நம்மை ரட்சித்து பாதுகாக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. 4 என்ற எண் சிருஷ்டியுடன் தொடர்புடையது. கிறிஸ்துவினுடைய அந்த 4 திசையிலிருந்து வருகிறவர்கள், கிறிஸ்துவினுடைய அண்டை வருகிறவர்கள் ரட்சிப்பை கண்டடைய முடியும் என்பதையும் இந்த 4 கொம்புகள் 4 திசையிலும் இருந்து வருகின்ற மக்கள் ரட்சிப்பை கண்டடைய முடியும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. 4 சுவிசேஷங்களும் 4 கோணங்களில் கிறிஸ்துவினுடைய ஆழ்தன்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. மத்தேயு ராஜாதி ராஜாவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மார்க்கு ஒரு அடிமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததை கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா முழு மனிதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறது. யோவான் மனிதனாக வந்த இயேசு தேவனாக இந்த பூமியில் இருந்தார் என்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எந்த கோணத்தில் பார்த்தாலும் பலியான கிறிஸ்து பாவிகளின் இரட்சகரே என்பதை இந்த கொம்புகள் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றன. கிறிஸ்துவின் நிழல் உருவமாகிய பலிமிருகம் கயிறுகளினால் இந்த கொம்புகளில் கட்டப்பட்டது போல கிறிஸ்து அன்பின் கயிறுகளினால் பலிபீடத்தில் தம்மை கட்டுகிறதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்றே சொல்ல வேண்டும். அன்றைக்கு பலி செலுத்தப்பட வேண்டிய மிருகம் அந்த பலியிடுகிறதற்கு முன்பாக பலிபீட கொம்புகளில் கட்டி வைக்க வேண்டும் கொஞ்ச நேரம். அதே போல தான் அன்பின் கயிறுகளினால் பலிபீடத்தில் தம்மை கட்டுகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். பலிபீட கொம்புகளில் பாவங்கள் நமது நியாய தீர்ப்பை நமக்கு வழங்க காத்திருந்த பொழுது கிறிஸ்துவினுடைய பலியாகுதலும் இரத்தமும் அதற்கு பரிகாரத்தை நமக்கென்று ஏற்படுத்தினது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர் காக்கும் அடைக்கலமாக பலிபீடத்தை பிடிக்கும் வாய்ப்பு மக்களுக்கு அந்த நாட்களில் இருந்தது. 1 ராஜாக்கள் 1:50. நிழல் உருவமான அந்த பலிபீடமானது அன்றைக்கு அதோனியாவினுடைய பாவத்தை போக்கி அடைக்கலம் அளிக்கலை. ஆனால் நிழல் உருவமான கிறிஸ்துவோ எந்த பாவிக்கும் மன்னிப்பு வழங்கக்கூடிய வல்லமை உடையவராக அவர் இருக்கிறார். வெண்கலம் எந்த தீயையும் தாங்குவது போல கிறிஸ்து கோர நியாய தீர்ப்பை தாங்கி நமக்கென்று ரட்சிப்பை உருவாக்கினார் என்பதை இந்த பலிபீடம் நமக்கு உணர்த்துகிறது. தேவ அக்கினிதான் பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். லேவியராகமம் 9:24 அந்நிய அக்கினியை அங்கே கொண்டு போகக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துடன் உலக ஆச்சாரங்களை மனித மத திட்டங்களை நாம் ஒருபோதும் சேர்த்துவிடக்கூடாது என்பதை இது தேவனுடைய அக்கினிதான் பலிபீடத்தில் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆச்சாரங்களை நம்முடைய மத திட்டங்களை சேர்த்து நம்ம உள்ள இணைச்சி எந்த காரியத்தையுமே நாம் செய்துவிடக்கூடாது. மனித போதனைகள் ஆகாது என்பதை உணர்த்துகிறது. பூமி அனைத்துக்கும் ஒரே பலிபீடம் மட்டுமே வழங்கப்பட்டது. உலகோர் அனைவருக்கும் ஒரே இரட்சகர் என்பதை அப்போஸ்தலர் 4:12 நம்ம பார்க்கிறோம். இந்த பலிபீட தணல் தான் ஆசரிப்பு கூடார பிற ஊழியத்துக்கும் பயன்படுத்தப்பட்டது. லேவியராகமம் 16:12 பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவண்டி ஏது நமக்கு ஊழியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே ஆராதனைக்கும் நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலைக்கும் பாவ நிவாரணத்துக்கும் போதுமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பலிபீடச் சாம்பல் மீட்பின் திருப்பணியானது மீட்பின் ஊழியமானது முடிந்து விட்டதை காட்டுகிறது. அத்துடன் அனைத்து பணியும் முடிவடைந்து விட்டது என்பதை உணர்த்துகிறது. ஆசாரியன் வெண்மை உடை உடுத்தி சாம்பலை நீக்கி பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான இடத்துல இந்த சாம்பலை கொட்ட வேண்டும்.
தூய்மையின்றி ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்பதற்காக அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. பலிபீடத்தினுடைய சாம்பல் கொட்டப்பட்டது கிறிஸ்துவினுடைய பூரண பலி, மரணத்தினுடைய நிறைவு, புதிய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்படுதல் ஆகியவற்றை உணர்த்தி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. பலிபீடத்தின் பலிகள் எல்லாம் கிறிஸ்துவையே அது நிழல் உருவமாக காட்டின. பாவ நிவாரண பலியாகட்டும், குற்ற நிவாரண பலியாகட்டும், சமாதான பலியாகட்டும், சர்வாங்க தகன பலியாகட்டும், போஜன பலியாகட்டும் ஆகிய பலிகளெல்லாம் பலியான கிறிஸ்துவினுடைய நிழல் உருவங்களாக அவைகள் அங்கே காட்சியளிக்கின்றன. வனாந்திர வாழ்க்கையில் பலிபீடத்தை அவர்கள் சுமந்து சென்றார்கள். வனாந்திர கிறிஸ்தவ வாழ்விலும் திருச்சபை இவ்வாறே அது பயணிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளும் சிலுவை நாயகனை சிந்தித்து சிலுவையினுடைய பாதையில் பரம கானானை நோக்கி வழி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆராதனை நேர முக்கிய செயலும் கிறிஸ்துவினுடைய பலிமரண அந்த தியானத்துடன் அவரை பணிந்து கொள்வதாக அமைய வேண்டும். இந்த நாட்களில் 40 நாட்கள் சிலுவை தியானம் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோமே, நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களாக, கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தை தியானித்தவர்களாக இந்த சிலுவை பாதையில் நாம் பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும், பரம கானானை நோக்கி என்பதை இது நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் தொங்கு திரைகளை குறித்து அங்கே பார்க்கிறோம், மதில்களையும் குறித்து பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடார பிரகார தொங்கு திரைகள் 60 தூண்களின் மேலே 5 முழ உயரத்தில் அவைகள் தொங்க விடப்பட்டிருந்தன. இவை வெண் பஞ்சு நூலால் செய்யப்பட்ட திரைச்சீலைகளினால் ஆனது. வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் 20 தூண்கள் வீதம் 40 தூண்கள் இருந்தன. மேற்குக்கும் கிழக்குக்கும் 10 தூண்கள் இருந்தன. கிழக்கு பகுதியில் 4 தூண்களுக்கு இடையே 20 முழ அகலத்தில் ஒரு வாசல் இருந்தது. இந்த வாசல் தொங்குதிரை மட்டும், அதாவது இந்த வாசலில் இருக்கக்கூடிய தொங்குதிரை மட்டும் இளநீளால், இரத்தாம்பரத்தால், சிவப்பு நூலால், வெண்பஞ்சு நூலால் அது ஆக்கப்பட்டிருந்தது. வெளியே நின்று பார்த்தார், வெள்ளி பூன் தலைகளுடன் நிற்கின்ற இந்த வெண்பஞ்சு திரைகள் மட்டுமே தெரியக்கூடியதாக இருந்தது. இதன் தூண்கள் வெண்கலத்தால் செய்யப்பட்டவை என்றும் மரத்தால் செய்து வெண்கலத்தினால் மூடப்பட்டது என்றும் கருத்துக்கள் காணப்படுகின்றன. தொங்கு திரைகளும் தூண்களும் இது விசுவாசிகளுக்கு நிழல் உருவங்களாக நாம் இதனை பார்க்க முடியும். வெண்கலம் நியாய தீர்ப்பை காட்டுகின்ற ஒரு உலோகம். விசுவாசிகள் சாதாரண மனிதர்கள்தான், ஆயினும் கிறிஸ்துவினுடைய பலியினால் மீட்கப்பட்டு எதையும் தாங்குவோராக அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. மழை வெயில் என்னும் துன்பச் சூழல்கள் அவர்களை அழிக்க முடியாது என்பதை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவை பூமியின் பாதங்களில் நின்றன. அப்படின்னா விசுவாசிகள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் புறப்பட்டு போகத்தக்கதாக அவர்கள் மண்ணோடு பற்றற்றவர்களாக, அதாவது மண்ணோடு இணைக்கப்பட்டு அல்ல, தூக்கிட்டு போகிற மாதிரி எப்போ நினைச்சா கூட அவங்க ஆண்டவரிடத்தில் செல்ல முடியும் என்கிற காரியத்தை உடையதாக இருந்ததை காட்டுகிறது. வெள்ளி பூன் தலைகள் அவற்றுக்கு இருந்தன. வெளியில் நின்று பார்த்தால் அதுவே தெரியும். இரட்சணிய தலைச்சீராவை கொண்டு அவர்கள் தலைகள் சூழப்பட்டுள்ளன என்பதை இது காட்டுகிறது. மேலும் அவர்களுடைய தலையும் இரட்சணியமாகும். கிறிஸ்துவே அந்த இரட்சணிய கொம்பாக அவர்களுக்கு இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. குறிப்பிட்ட தூரத்தில் அதனதன் இடத்துல தூண்கள் நிற்க வேண்டும். விசுவாசிகள் அவரவர் அழைப்புக்கு ஏற்றபடி நிலைத்திருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 7:20 பார்க்கிறோம். முளைகள் வளையங்களினால் இணைக்கப்பட்டு ஐக்கியம் கொண்டவை. இதே போல் ஆன்மீக சகோதர ஐக்கியத்தையும் இது காட்டுகிறது. பிலிப்பியர் 2:4 வெண்திரை சிலை இது விசுவாசிகளினுடைய தூய்மையையும் நீதியின் கிரியைகளையும் இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:8 பார்க்க முடியும். நீதியுள்ள வாழ்வுடையவனே விசுவாசி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 60 தூண்கள் என்ற எண்ணிக்கையானது இங்கே சிந்தனைக்குரியது. ஆளுகையின் எண்ணான 12, கிருபையின் எண்ணான 5,
பெருக்கினால் இந்த 60 வருகிறது. அதாவது கிருபையுள்ள தேவனுடைய ஆளுகையின் இடமான விசுவாசிகளின் கூடுகைகள் இவைகள் விளங்குகின்றன என்பதை இது நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. 12 ஆளுகையின் எண், 5 கிருபையின் எண். இது மனிதர்களை ஆளுகிற ஒரு காரியத்தை குறித்து காட்டுகிறது. மனித ஆளுகைகளுக்கு அங்கு இடமில்லை. இங்கு மனித ஆளுகைகளுக்கு இந்த மனித ஆளுகை மனிதன் மேலே ஏற்படுத்தப்படுமானால், சபையின் மேலே ஏற்படுத்தப்படுமானால், இந்த ஆச்சாரங்களின் பாரம் தாங்க முடியாமல் அந்த தூண்கள் எல்லாம் கீழே சாஞ்சி விழுந்துடும். ஆகவே மனிதர்கள் கற்பனைகளில் ஏற்படுத்துகிற ஆச்சாரங்களை மனுஷங்க மேலே ஒரு நாளும் சுமத்தக்கூடாது. ஆண்டவரே அவர்களுக்கு போதிக்கிற காரியத்தை குறித்து நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர்களை அர்ப்பணித்து வாழ நாம் நடத்த வேண்டும். பிற கூடாரங்களையும் பிரகாரங்களையும் இது வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பாதை ஒன்றே உண்டு என்பதனுடைய முக்கியத்துவத்தையும் இது உணர்த்துகிறது. இன்றைக்கி தற்காலத்தில் சாய்ந்த மதில் போன்ற விசுவாசிகளின் வாழ்வினால் உலகம் சபைக்குள்ளே புகுந்து இன்றைக்கி சபைக்கும் உலகத்துக்கும் வேறுபாடு தெரியாமல் போயிருப்பதை நம்ம இன்றைக்கி பார்க்க முடிகிறது. ஒரே வாசலின் முக்கியத்துவமானது இன்றைக்கி மறக்கப்பட்டு பொய் போதனைகளினுடைய நுழைவுகள் இன்றைக்கு அதிகரித்து இன்றைக்கி விசுவாசிகள் எல்லாம் கரைபட்டு நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே கரைதிரையற்ற திருச்சபையை நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லமை உடையவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் இடுக்கமான வாசல் தான், ஆனால் விரிவாக திறந்திருக்கிற ஒரு வாசல் என்பதை 16வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல் நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாக செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருந்தன. 20 முழம் அப்படிங்கிறது 30 அடி அகலமுள்ள பாதையை குறிக்கிறது. பிரகாரத்தை சுற்றியுள்ள தொங்கு திரை மதிலின் கிழக்கு பகுதி 50 முழ அகலமுடையது. அதில் 20 முழ அகலத்தில் ஒரு வாசல் இருக்குது. இதில் தொங்குதிரை இளநீல் இரத்தாம்பரம் சிவப்பு மெல்லிய பஞ்சு நூல் ஆகியவற்றால் ஆனது என்று சொல்லி பார்க்கிறோம். வாசஸ்தலத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது. கிறிஸ்துவும் இரட்சணியத்திற்கு ஒரே வாசல் தான் என்பதை யோவான் 14:6, அப்போஸ்தலர் 4:12, யோவான் 10:9 பார்க்கிறோம். ஒரே வாசல் தான். இந்த வண்ணங்கள் கிறிஸ்துவை காட்டக்கூடியதாக இருக்கின்றன. இளநீல் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்த போல அது தெய்வத்துவத்தை காட்டுகிறது, தெய்வீகத்தை காட்டுகிறது. இரத்தாம்பரமானது அது ராஜரீகம் ஆளுகையை காட்டுகிறது, சிவப்பு பாடுகளை காட்டுகிறது, வெள்ளையானது தூய்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதனையே 4 சுவிசேஷ நூலாசிரியர்களும் நமக்கு முன்பாக இதை சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வாசல் அழகான ஒரு வாசல். பிற பகுதிகள் வெண்மையாக இருக்கும்போது இந்த பகுதி இது வித்தியாசமாக இந்த 4 கலரில் இந்த தொங்கு திரைகள்லாம் போட்டிருக்கனால வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. வாசலின் உள்ளே வருகிறவர்களுக்கு பலிபீடமும் ஆராதனையும் உண்டு. அதாவது வாசலுக்கு வெளியே பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. ஒருவர் நியாய தீர்ப்புக்கும் மீட்புக்கும் காரணராக நிற்கிறாரே, அவரிடத்துல அண்டி வந்து இந்த வாசல் வழியாக நம்ம பிரவேசித்தோன்னா பலிபீடத்தை பார்க்க முடியும், ஆராதனை செய்ய முடியும். இன்றைக்கி 4 தூண்களும் 4 சுவிசேஷ நூல்களை கூட நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. 4 சுவிசேஷ நூலாசிரியர்களும் 4 கோணங்களின் கிறிஸ்துவனுடைய ஆழ்த்தன்மையை அழகாக நமக்கு அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த காரியங்களை கேட்டுத்தான் பாவி மனம் திரும்பி இந்த வாசலுக்குள்ளாக அவன் பிரவேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இடுக்கமான வாசலாக இது இருந்தாலும் இது ஒரு 20 முழ அகலமான வாசல் தான். 50 முழம் அகலமுள்ள பகுதியில் 20 முழ அகலம் என்பது ஒரு பெரிய இடம்தான். இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தின் பார்வையில் எப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதில் ஆண்டவருக்காக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம், இடுக்கமான வாசல் போல் நமக்கு தெரியும். ஆனால் ரட்சிப்பின் கிருபையின் வாசலோ விரிவாக திறந்து இன்றைக்கி அனைவரையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிற ஆண்டவருடைய அந்த அழைப்போடு கூட தான் இன்றைக்கும் அது நம்மை அழைத்து கொண்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 20-21 வசனங்களில் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கானது தேவனுடைய சமூகம் மக்கள் மத்தியில் எப்பொழுதும் தங்கி இருக்கிறதை இது காட்டுகிறது.
இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ஒளியினாலும் ஜீவனாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும். மக்களுடைய ஒத்துழைப்பும் கீழ்ப்படிதலும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த குத்து விளக்கு அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே தான் இங்கே சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவனுடைய குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். அதை தொடர்ந்து எரிய வைக்கிறதற்கு மனிதனுடைய கீழ்ப்படிதல் அங்கே முக்கியமாக இருக்கிறது. இது தேவனுடைய சமூகம். இன்றைக்கி மனிதர்கள் மத்தியில் தங்கி இருப்பதை நம்ம கீழ்ப்படிந்திருந்தோம்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுது நம்மோடு கூட தங்கியிருக்க முடியும் என்பதை காட்டி இந்த அதிகாரம் முடிவடைகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பலிபீடமாக இருக்கிற கிறிஸ்துவை நம்ம அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என் பாவத்துக்கு பரிகாரமாக நீர் மரித்ததுனால தான் நான் இந்த கிருபையின் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். பலிபீடத்தை தரிசித்து விட்டு உம்மை நான் ஆராதிக்கவும், தொடர்ந்து நான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தண்டையில் வந்து உம்முடைய பிரசனத்தை தரிசிக்கவும் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீரே. ஆகவே நான் என்னை முழுமையாக ஒவ்வொரு நாளும் என்னை கிருபாசனத்தண்டையில் கொண்டு சேர்க்கிற அந்த வழியின் வழியாக நான் பிரவேசித்து கல்வாரி சிலுவையை ஒவ்வொரு நாளும் தியானித்து எனக்காக என் பாவங்களுக்காக மரண தண்டனை அடைந்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளில் ஏந்தி எனக்காக பிதாவின் சன்னிதானத்தில் பரிந்து பேசுகிறவரை நான் தரிசிக்கவும், தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கவும், தேவனுடைய அந்த கிருபையின் ஆசனத்துக்கு முன்பாக நின்று அவரை ஆராதிக்கவும் நான் என்னை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.